ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 83. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 83. குடப்பாம்பில் கைவிட்டேனோ கோழியர்கோன் போலே. குடப்பாம்பில் கைவிட்டேனோ கோழியர்கோன் போலே. கோழியர்கோன் யார் இவர்? அவர் எதனாலே கையை விட்டார்? அதுவும் ஒரு குடத்துக்குள்ளே இருந்த பாம்பு இருக்கக்கூடிய குடத்திலே, ஒரு பாம்பு இருக்கக்கூடிய குடத்துல கைவிட்டார். யார் அவர்? எல்லாருக்கும் பிரபலமாக தெரிந்தவர் தான். ஆழ்வார்களுக்குள்ளே ஸ்ரீ ராமபக்தி தலையெடுத்தவராக இருந்தவர் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார். அந்த குலசேகர ஆழ்வார் தான் இந்த இடத்திலே கோழியர்கோன் என்று கொண்டாடப்படுகிறார். கோழியர்கோன்னு சொன்னா கோழியர் சேரலர், சேரலர் கோன் அப்படின்னு சொன்னா சேர நாட்டுக்கு தலைவர். அதே போல கூடல் நாயகன் என்று சொன்னால் அது பாண்டிய தேசம், மதுரை அதற்கு தலைநகராக இருந்தபடியாலே கூடல் நாயகன் என்றால் பாண்டிய தேசம். கோழிக்கோன் என்று சொன்னால் அது உறையூர், கோழி அப்படின்னு சொல்லக்கூடிய உறையூர். அப்ப அந்த இடம் சோழ ராஜாக்களுடைய இடம் அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப கோழியர்கோன் அப்படின்னா இந்த குலசேகர ஆழ்வார் அவதரித்தது கேரள தேசத்திலே சேர மன்னவனாக இருந்திருக்கிறார். ஆனால் இவர் காலத்துல சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த சேர ராஜா தான் சோழர்களையும், சோழர்கள் பாண்டியர்களை ஜெயித்து அவர்கள் அந்த 3 அரசுக்கும் இவரே தலைவராக இருந்திருக்கார். இது எப்படி தெரிந்து கொள்வது? இது யாரோ சொல்லக்கூடாது, அவரே சொல்றார். குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பெருமாள் திருமொழி என்ற பிரபந்தத்திலே, பாடல் தொகுப்பிலே, அல்லி மாமலர் மங்கை நாதன் அரங்கன் மெய்யடியார்கள் தம் எல்லையில் அடிமை திறத்தினில் என்றும் மேவு மனத்தனாம் கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லின் இன் தமிழ்மாலை வல்லவர் தொண்டர்கள் ஆவரே அப்படின்னு பெருமாள் திருமொழியில தானே 2ஆம் திருமொழி அதனுடைய சாற்றுமுறை 10வது சாற்று பாசுரத்துல இப்படி சொல்றார். அவர் சொல்லிக்கும் போதே கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் என்று சேர சோழ பாண்டிய ராஜ்யங்கள் அனைத்துக்குமே ராஜாவாக இருந்ததாக சொல்லிக் கொள்ளுகிறார். அதைத்தான் இந்த இடத்துல கோழியர்கோன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இவருடைய சரித்திரம் ரொம்ப அற்புதமான சரித்திரம். ஒரே ஒருவர் ராமபக்தியில இருந்தவர் ஆழ்வார்களுக்குள்ளே. ஒரே ஒருவர் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தவர். திருமங்கை ஆழ்வான ராஜாவாதான் இருந்தார், ஆனா ஒரு குறுநில மன்னரா இருந்தார். ஆனால் ஒரு சக்கரவர்த்தி போல சேர சோழ பாண்டிய ராஜ்யத்துக்கு தலைவராக இருந்தவர் அப்படின்னா அது இவருக்குத்தான் அந்த பெருமை உண்டு. பெரிய ராஜாவா இருக்கிறார்னா எவ்வளவு ஒரு மதிப்போட இருக்கும். அவ்வளவு அகங்காரத்தை கைவிட்டு ஆழ்வாரா மாறணும்னா அது என்ன அவருக்கு அப்படி ஒரு பக்தி பிறந்ததுன்னா ஸ்ரீராம பக்தி. ராமர் என்ற பெருமாள் வழிபட்ட பெரிய பெருமாள் திருவரங்கநாதன் ஸ்ரீரங்கநாதன் இடத்துல அவருக்கு இருந்த பக்தி. இவருடைய தனியனை சொல்லும் போது கும்பே புனர்வசௌ ஜாதம் கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரம் ஆசிரியே என்று சொல்லுவார்கள். இவர் எங்கு அவதரித்தார் எப்படி என்றால் மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்துலதான் இவருடைய அவதாரம். ஸ்ரீராம அவதாரத்தை போல புனர்வசுவே. இவர் கேரள நாட்டுக்கு கேரளே சோழபட்டனே, பட்டன்னா இந்த இடத்துல தலைவனாக இருந்தார், ராஜாவா இருந்தார். யாருடைய அம்சமாக அவதரித்தார்? கௌஸ்துபாம்சம், பகவானுடைய ஸ்ரீ கௌஸ்துபம் என்ற அழகான அந்த கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம்னு சொல்லுவார்கள்.
அந்த மணி, கௌஸ்துப மணியினுடைய அம்சமாகவே அவதரித்தவர். பெயர்பட்டவரான குலசேகரரை ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு தனியன் அவருக்கு. இவருக்கு ஈடுபாடு, ராஜாவா ஆயிட்டார், சின்ன வயசுல எல்லாம் கத்துக்கிட்டார், பெரிய படை போர் வல்லமை பெற்றவரா இருக்கார், ராஜாவாகி விட்டார். ராஜாவான உடனே திருவரங்கநாதனிடத்துல பக்தி. அதனால தினப்படி என்ன பண்ணுவார், போதும் ராஜ்யம் எல்லாம், நான் ஸ்ரீரங்கத்துக்கு போறேன் அப்படின்னு தினமும் கிளம்ப ஆரம்பிச்சுடுவார். ராஜா ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி போயிட்டாக்கா எப்படி ராஜ்யத்தை யார் பார்க்கறது? அதனால மந்திரிகள், அமைச்சர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவார்கள், சில ஸ்ரீ வைஷ்ணவர்களை எதிரிலே அனுப்பி வைப்பார்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அதிதிகள், வீட்டுக்கு பாகவதோத்தமர்கள் வந்தா அவர்களை உபசரிக்கணும் இல்லையா? அதனால குலசேகர பெருமாள், இவர் ராஜா, அப்போ இவர் என்ன பண்ணுவார், வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை எல்லாம் வரவேற்று அவர்களுக்கு உபச்சாரங்களை செய்து, அன்னைக்கு முழுக்க அவங்களுக்கு வேண்டிய ததிய ஆராதனை, அவங்களுக்கு அனைத்து உபச்சாரங்களை செய்து அவர்களை நன்றாக அவர்களுக்கு தொண்டு செய்கிறது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதே போல தினமும் அவர் எப்பெல்லாம் கிளம்பணும்ன்றாரோ, ஸ்ரீரங்கத்துக்கு போறேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்களை அனுப்பி விடுவார்கள். இவர் அவங்களுக்கு கைங்கரியம் பண்ணி 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 பழக்கமாயிடுச்சு. அப்போ முதல்ல ராமபக்தி, ராஜ்யத்துல நாட்டம் இல்ல, ராமபக்தி, திருவரங்கநாதனை போய் சேவிக்கணும், அங்க இருக்கிற அடியார்களோடு உடன் கூடுவது என்றுகளோ அப்படின்னு ஆசை. அதற்கான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சேர ராஜ்யத்துக்கு வர வர அவர்களும் எதிரில் வந்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து செய்து ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்துல ரொம்ப ஈடுபாடு ஆகி, அடுத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்துல ஈடுபாடு ஏற்பட்டு விட்டது. அதுக்கு அழகான இந்த ஸ்லோகம் சொல்லுவார்கள். நாம இதெல்லாம் கத்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பேர பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே தாத்தா பாட்டிமார்கள் சொல்லிக் கொடுக்கணும். குஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். தினம் தினம் ஸ்ரீரங்கத்தை நோக்கி யாத்திரை செல்லுவது, என்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போவேன் என்று திருவரங்க திசையை நோக்கியே பயணித்துக் கொண்டிருந்தவரான பெரிய ராஜாவான குலசேகரரை நான் ஆசிரியிக்கிறேன், தலை வணங்குகிறேன் அப்படிங்கிறது அந்த தனியன் ஸ்லோகம். இப்ப இவருக்கு ரொம்ப ஸ்ரீ வைஷ்ணவர்களோட ஈடுபாடு ஏற்பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அரண்மனையில அதிகமாகி விட்டார்கள். இவருடைய அரண்மனையில எங்க பார்த்தாலும் ஒரே ஒருத்தர் மாத்திரம், ஒரே ஒரு குழுவினர் மாத்திரம் எங்கேயும் போகலாம். அவர் யாருன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள், நல்ல திருமண் காப்பு வச்சிருக்கிறவங்க. அவங்கெல்லாம் எங்க வேணாலும் போலாம், அரண்மனையில யாரும் தடுக்க முடியாது, காவலாளி எல்லாம் யாரும் நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. எங்க வேணும்னாலும் அவர்கள் இஷ்டத்துக்கு போகலாம், வரலாம். இப்படியே அந்த ஊர்ல, அந்த அரண்மனையில குலசேகர ராஜா, அவருக்கு குலசேகர பெருமாள்னு பேர். ராம பக்தி, பெருமாளிடத்துல ஈடுபாடு அதிகமாக இருந்ததனால் அவரை குலசேகர பெருமாள் அப்படின்னு தான் சொல்லுவோம். குலசேகர ஆழ்வார்னு சொல்றதை விட குலசேகர பெருமாள் என்றுதான் கொண்டாடுகிறோம். அப்போ இவருடைய அரண்மனையில பார்த்தா எங்க பாரு ஸ்ரீ வைஷ்ணவர்கள், எங்க பார்த்தாலும் அவர்கள் எந்த ஒரு தடையும் தடங்களும் இல்லாமல் எங்க வேணாலும் உலாவலாம், அவங்க எப்படி வேணாலும் போகலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு ஆகி போய்கொண்டிருக்கு. இவருக்கு பகவான் ராமனை விட ராம பக்தர்களான இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்துல இன்னும் ஈடுபாடு அதிகமாகிவிட்டது. மெய்யடியார்கள் தம் ஈட்டங்கண்டிட கூடுமேல் அப்படின்னு எல்லாம் பாடுறார்ல. அதனால சரி, இந்த மாதிரி ஒரு ராஜாவினுடைய அரண்மனையில இந்த மாதிரி பக்தர்கள் மட்டும் அங்கெங்க நடமாடிக்கொண்டு இருந்தால் அப்புறம் ராஜ்யம் பண்றவர்களுக்கு ஒரு அசூயை பிறக்கும் இல்லையா, ஒரு பொறாமை கூட பிறக்கும். என்னையா இது, நாம தான் ராஜ்யத்தை இவருக்கு துணையா இருந்து பரிபாலனம் பண்றோம், நாம தான் அமைச்சர், நாம தான் படைத்தளபதி, நாம தான் கஜானாவை பார்த்துக்கிறோம், நாம தான் உள்துறை அமைச்சர், அது இதுன்னு இவர்களுக்கு நமக்கு இல்லாத ஒரு மதிப்பு மரியாதை. இது என்ன இந்த அரண்மனையில இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இவ்வளவு அரண்மனையில இவ்வளவு மரியாதை கிடைக்கிறதே, இதை என்ன செய்யலாம் என்று பார்த்து இந்த அமைச்சர்களுக்குள்ள, இந்த அதிகாரிகளுக்குள்ள ஒருத்தர் உயர்ந்ததாக ஸ்ரீராம நவமி கொண்டாட்டம். அரண்மனைக்குள்ளேயே ஒரு அழகான ராமருக்கு கோயில் இருக்கு. அந்த ராமருக்கு எவ்வளவோ ஆபரணங்கள் எல்லாம் செஞ்சு போட்டிருக்கார் குலசேகரர்.
சரியா நேரம் பார்த்தார் இந்த அமைச்சர், இந்த அதிகாரி. சரி, இந்த குலசேகர ஆழ்வாருக்கு எப்படியாவது இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாகவதர்கள் அடியார்களிடத்துல வெறுப்பை உண்டாக்கணும். இந்த வெறுப்பு வந்துருச்சுன்னா இவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிருவார் அப்படின்னு பார்த்து எப்படி வெறுப்பு உண்டாக்கலாம், இவங்க மேல திருட்டு பட்டம் கட்டிடுவோம். திருட்டு பட்டம் கட்டிட்டோம்னா இவர் நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காருல, திருடர்கள் எல்லாம் அரண்மனையில வச்சுக்க முடியுமா, போங்க போங்க அப்படின்னு துரத்தி விட்டுடுவார் அப்படின்னு நினைச்சு ஒரு நல்ல மகர கண்டிகை, விலை உயர்ந்த மகர கண்டிகை குலசேகர பெருமாள் ஆசையா ராமருக்கு சாத்தனம்னு வாங்கி வச்சது. ஸ்ரீராமநவமி கொண்டாட்டத்தின் பொழுது அந்த ஆபரணங்கள் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய பெட்டியில இருந்து இந்த ஒரே ஒரு நல்ல விலை உயர்ந்த மாணிக்க மாலை மகர கண்டிகைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து இவர் ஒளிச்சு வச்சுட்டார். அர்ச்சகர்கள் எல்லாம் வந்து பெருமாளுக்கு சாத்தலாம் அப்படின்னு தேடி பார்த்தா இந்த உயர்ந்த மாணிக்க மாலை மகர கண்டிகை மட்டும் காணும். எல்லாரும் போய் அரசனிடத்துல முறையிட்டார்கள், சாமி ராமருக்காக நீங்க ரொம்ப ஆசையா பண்ணி போட்ட அந்த மகர கண்டிகை மாணிக்க மாலையை காணுமே அப்படின்னு முறையிட அரசர் எல்லாரையும் கூப்பிட்டார், மந்திரிகளை எல்லாரையும் கூப்பிட்டார். என்னது இது, நம்ம அரண்மனைக்குள்ள எப்படி திருட்டு நடக்கும், அரண்மனைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் நம்முடையவர்களாச்சே, அவர்கள் யாரும் திருட்டு செய்யக்கூடியவர்கள் இல்லையே, திருடக்கூடியவர்கள் இல்லையே, இது எப்படி நடந்திருக்கும், அதுவும் இது கஜானால பொக்கிஷத்துல வச்சிருக்கிறது, பொக்கிஷம் வச்சிருக்கக்கூடிய அறையில போய் இப்படி ஒரு விஷயம் காணாம போறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு ராஜா சொல்ல, மெல்லமா இதே அமைச்சர், யார் இந்த அதிகாரி இதை எடுத்து ஒளிச்சு வச்சாரோ அவர் சொல்றார், ஐயா எல்லா இடத்துக்கும் தங்கு தடையின்றி போகக்கூடியவர்கள் அந்த பாகவதர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மட்டும்தான், வேற யாருக்குமே இது போல கஜானா அங்க இங்க எல்லா இடத்துக்கும் போறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, வேற யாரும் போக முடியாது இல்லையா. அதனால அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்கள கொண்டு போய் காவல்ல வச்சு கொஞ்சம் அடிச்சு இடிச்சு திட்டி மிரட்டினோம்னா உண்மை வெளிப்பட்டு விடும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே சாதாரண ராஜாவா இருந்தா என்ன நினைப்பார், ஆமா சரிதான், இவர்களெல்லாம் இப்போ யாருமே போறதில்லை, அப்ப இவங்க தானே அங்க போறாங்க அப்படின்னு நினைப்பார். ஆனா குலசேகரர் எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க, எப்படி பாகவதர்கள் கிட்ட நம்பிக்கை பாருங்க அவருக்கு. அவர் அடிச்சு சொல்றார், ரொம்ப கோபப்பட்டுட்டார், யார் அதை எப்படி பேசினது, நீர் என்ன ஒரு அமைச்சர மாதிரியா பேசுறீர், யாரை பார்த்து எப்படி பேசுறீர், இங்க இருக்கக்கூடிய இந்த பாகவதர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாருமே இது போல ஒரு திருட்டு செயலை அதுவும் பகவத் விஷயத்துல கட்டாயமாக செய்ய மாட்டார்கள், நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன், பாகவதர்கள் பகவானுடைய அடியார்கள் இப்படி செய்ய மாட்டார்கள், சத்தியமிட்டு சொல்லுகிறேன். யார் அங்கே, ஒரு பாம்பில ரொம்ப கொடுமையான நாகப்பாம்பு ஒன்னை பாம்புல ஒரு குடத்துல போட்டு கொண்டா, ஒரு குடத்துல கொடிய விஷயம் இருக்கக்கூடிய ஒரு நாகப்பாம்பை போட்டு கொண்டா, அதை மூடிக்கொண்டா, அதுல கையை விட்டு சத்தியமிட்டு சொல்லுகிறேன், பாகவதர்கள் அடியவர்கள் இப்படி ஒரு தவறை செய்ய மாட்டார்கள், திருடுகிற காரியத்தை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்ல அவனும் கொண்டு வந்துட்டான். இவரும் என்ன பண்ணார், அதை மூடி இருக்கக்கூடிய அந்த துணியை எடுத்தார், தன்னுடைய கையை உள்ள விட்டு சத்திய பிரதிஜை பண்ணிட்டு கையை உள்ள விடுறார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்பொழுதும் திருட மாட்டார்கள், இது சத்தியம் என்றால் இந்த பாம்பு என்னை கடிக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையை உள்ள விட்டுட்டார். பாம்பு கடிக்கல, ஆதிசேஷனுடைய எல்லாமே அவருடைய வம்சத்துல இருக்கிறது தானே, பாம்பு கடிக்கல, பயந்து போயிடுச்சு. பேர்பட்ட ஒரு நம்பிக்கை, திருட நம்பிக்கை இருக்கு இவருக்கு, பாகவதர்கள் அடியார்கள் இடத்துல கடிக்கல. சத்தியம் பண்ண உடனே அந்த அமைச்சர் அதிகாரி வெளவெளத்து போயிட்டார். முன்னாடி வந்தார், வந்து விழுந்து வெக்கப்பட்டு மன்னிப்பு கேட்டார். ஐயா மன்னிக்கணும், நான் தான் இந்த தவறை செய்துட்டேன், உண்மையில அவர்கள் யாரும் செய்யல, நான் தான் அதை மறைத்து வைச்சேன், எடுத்துட்டு போல. ஏன்னா நீர் ஒரு அரண்மனைன்னும் போது அரண்மனையில யார் யார் இருக்கணுமோ, அமைச்சர்கள் இருக்கலாம், மந்திரிகள் இருக்கலாம், காவலாளிகள் இருக்கலாம், ராஜா இருக்கலாம், ராஜாவினுடைய சொந்தக்காரர்கள் இருக்கலாம், இந்த மாதிரி வழிப்போக்கர்களை போல போற வரக்கூடியவர்கள் எல்லாம் உள்ள இருந்தா அரண்மனைக்கு தீங்காயிடுமேன்னு நினைச்சுதான் இந்த காரியத்தை பண்ணேன். ஆனா உம்முடைய அந்த அவர்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை பார்க்கும்போது நான் வெட்கப்பட்டு போகிறேன் அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்க, ராஜா அவன் கோபித்துக் கொள்ளல, போகட்டும், இனிமே அப்படிலாம் நினைக்காதீர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்களை அப்படியெல்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களையும் திருத்தி பணிகொண்டார் என்பதுதான் சரித்திரம். இதைத்தான் அவருடைய உயர்ந்ததான தனியன், பெருமாள் திருமொழின்றதுக்கு தனியன் சொல்றோம் இல்லையா, அதுல இந்த வார்த்தை வருகிறது.
ஆரம் கெட பரநண்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரம் கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் மாற்றலரை வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே. இந்த சரித்திரத்தை தான் சொல்றார். ஆரம் கெட, ஆரம்னா மணி மாலை, அது கெட காணாமல் போக, பரன் அன்பர், பகவான் தான் பரமாத்மா, அந்த பரனுடைய அன்பர் அடியவர்கள் கொள்ளார், அவர்கள் திருடமாட்டார்கள் என்று அவர்களுக்கே வாரம் கொடு குடப்பாம்பில் கையிட்டவன், அவர்களுக்கு உறுதியாக நம்பிக்கையோடு முடிவெடுத்து சபதம் செய்து குடத்துல இருக்கக்கூடிய பாம்பிலே கையிட்டவன் அப்படின்னு சொல்றோம். அதே போல குலசேகர ஆழ்வாருடைய வாழி திருநாமத்திலும் இது வருகிறது. அஞ்சனமா மலைப்பிறவி ஆதரித்தோன் வாழியே, அணியரங்கர் மனத்துணை அடைந்துய்ந்தோன் வாழியே, வஞ்சி நகரந்தன்னில் வாழ வந்தோன் வாழியே, மாசிதனில் புனர்பூசம் வந்துதித்தான் வாழியே, அஞ்சலென குடப்பாம்பில் கையிட்டான் வாழியே. இதுதான் இந்த சரித்திரத்தை சொல்லக்கூடியது. அனவரதம் இராம கதை அருளும் அவன் வாழியே, செஞ்சொல் மொழி 105 செப்பினான் வாழியே, சேரலர்கோன் செங்கமலர் திருவடிகள் வாழியே என்பதுதான். அப்ப குலசேகர ஆழ்வாருக்கு பாகவதோத்தமர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு உறுதியான திருட நம்பிக்கை இருந்ததில்ல, அது அடியேனுக்கு இல்லையே என்றுதான் திருவல்லிக்கேணி அம்மாள் 83வது வாக்கியத்தின் மூலமாக கூறுகிறார். அடுத்தது 84வது வாக்கியம். கிழியறுத்து வந்தேனோ பட்டர்விரான் போலே, கிழியறுத்து வந்தேனோ பட்டர்விரான் போலே. பெரியாழ்வார் சரித்திரம் இதோட இப்ப 83 தொடங்கினோம். 89 வரைக்கும் ஆழ்வார்களுடைய சரித்திரத்திலிருந்தே சொல்ல போறார். அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.